ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெரினா டு மயாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் பார்க்கலீங்களோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஸோ போகிற வழியில் லைட்டாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டிருக்கேன். அவரும் சரி நம்ம போகிற வழியில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தால் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஒரு ரூட் மேப் போட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு மிடில் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அங்கே பிரியாணி இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக பிரியாணியை மட்டும் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி டைமும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக முடிச்சா தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் சீயிங் எல்லாமே பண்ண முடியும். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு நியர்பை வந்துட்டோங்க. ஸோ நான் வெளியிலலாம் வீடியோ எடுக்க முடியல, வந்துட்டு நாங்கள் டக்குன்னு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். ஸோ இதை ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா ஓகே தான். நம்ம என்ன இருந்தாலும் நம்ம பிரியாணி மாதிரிலாம் வராதுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஊரில் வந்து பிரியாணின்னு ஒன்று கிடச்சிருக்கு, அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி. ஸோ சாப்பிட்டாச்சு, வால்மார்ட்க்கும் வந்தாச்சு. ஸோ வால்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிற டேக்கு என்னென்ன வேணுமோ சும்மா லைட்டாக வந்து கொஞ்சம் வெஜிடேபிள்ஸு, மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தான் கிச்சன் இருக்கிற ஹோட்டல் தானே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக குக் பண்ணுவோம், அதனால கொஞ்சம் மைல்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வால்மார்ட் சூஸ் பண்ணோம். ஃபைனலாக எல்லாத்தையும் வாங்கியாச்சுங்க. வாங்கி வண்டிலேயே லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட ரூம் டூரை நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூமை பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபைனலாக செக்இன் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம நேராக நம்மளோட ரூமுக்கு தான் போகிறோம். இது என்னமோ எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, ஹோட்டல் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா பார்த்திங்கனாலே தெரியும் வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பில்டிங் நம்பர் கொடுத்து அவங்க இந்தந்த பிளாக் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இது. ஸோ வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்து காட்டில் ஏற்றியாச்சு. இப்போ நேராக நம்ம ரூமுக்கு தான் போகிறோம். எங்களோட ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா 16th ஃப்ளோரு. ஸோ நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் காட்டும் போது நான் ஃபோட்டோஸில் தான் பார்த்தேன், சம் வீடியோஸ் இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் நம்ம போய் நேரில் பார்த்தா தாங்க அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, சேம் அவங்க சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்ன மாதிரியே பயங்கர ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். உள்ளே போனோடனே நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். என்னடா இது 2 ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இந்த நம்பர் பார்த்து தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமு, இந்த சைடு இருக்கிறது எங்களோட ரூமு. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம், ஓ இதுதான் நம்மளோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, அதே தான், தடா அப்படியே இருக்குங்க, ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மால் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லைங்க. நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இருக்குது. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சோஃபாவை, இந்த சோஃபா வந்து பெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சோஃபாவை எப்படி பெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 BHK ரூமுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கிங் சைஸ் பெட்டு. இதுவும் சூப்பராக இருக்குது. லைக் நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த டூரில் இந்த ரூமும் பெஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஜக்கூசி. ஸோ ஜக்கூசியில் எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நான் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆக போகிறது பாத்ரூம். ஸோ பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் அண்ட் ஜில் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரூம் சைட்லேருந்தும் ஓப்பன் பண்ணலாம், அதே சேம் சைட் கிச்சன் சைட்லேருந்தும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு 2 சைடும் டோரை க்ளோஸ் பண்ணணும், லாக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வாஷர் அண்ட் ட்ரையர் பார்ப்போம். ஸோ வாஷர் ட்ரையர் தாங்க இங்கே இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த அழுக்கு துணியை மொத்தமாக இங்கேயே வாஷ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வந்தோமோ அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இந்த வாஷர் ட்ரையர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிச்சன். அங்கேருந்து நம்ம இங்கே வந்ததே இந்த கிச்சனுக்காக தாங்க. ஸோ வாங்க இந்த கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சின்ன விஷயம் தாங்க. நம்ம ஒரு டீ காஃபி அந்த மாதிரி எதாவது போடணும் அப்படின்னா சொல்லி நம்ம போட்டுக்கலாம், நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். கிச்சன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ எல்லாம் கட்லரிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு கிளான்ஸ் போவோம், நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. பேசிக்காக குக்கிங் பண்ணுற அளவுக்கு வெசல்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஷ்வாஷரும் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மைக்ரோவன் இருக்குது, ஓவன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ப்ராப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஜாலியாக குக்கிங் பண்ணுறோம், சாப்பிட்றோம், அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்க்குறோம். ஓகேங்க, ரொம்ப நேரமாக என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் வெளியவே நின்றுட்டுருக்காங்க. அவங்கள நம்ம உள்ளே கூப்பிட்ருவோம். ஓகேங்களா? என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே வந்துட்டாருங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று எடுத்து நம்ம எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நேரம் அவங்களும் வெளியில் நின்று டயர்ட் ஆகிட்டாங்க. வாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கேருந்து எப்படி இருக்குது வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். வாவ், சூப்பராக இருக்குங்க. சேம் அதே வியூ தான். பட் நம்ம லாஸ்ட் ஹோட்டலில் இருக்கும் போது வியூ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ வந்து மவுண்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கிட்டக்க தெரியுது. எல்லோரும் வந்த டயர்டில் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டாங்கங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் சன்செட் இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டாட்டர் வந்து ஜக்கூசியில் இறங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு அவளை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் தான் இறக்கி விடணும்.
இந்த ஜக்கூசியில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து ஹைட்ரோஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா நம்ம வாட்டரில் உட்காந்த உடனே நம்மளோட பாடிக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் லைக் ப்ரெஷர் கொடுக்கும். நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா வாட்டர் வந்து நல்லா ப்ரெஷராக மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ பரவாயில்ல, இந்த ஜக்கூசியில் வந்து அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்க. ஸோ என் டாட்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஸோ அடிக்கடி இறங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஃபைனலாக ஷெஃப்பு வந்து கிச்சனில் இறங்கிட்டாருங்க. ஸோ அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்கள் வரும்போது பார்த்ததுக்கும் இப்போ கிச்சன் எந்த அளவுக்கு மாறி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம ஷெஃப்போட கைவண்ணம் தாங்க இதெல்லாமே. ஸோ இப்போ ஷெஃப் வந்து பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ண சிக்கனில் காரம் பத்தலன்னு சில்லி போட்டுட்ருக்காரு. அதை மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டாரு. ஸோ திருப்பி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அது இப்போ ஃப்ரை பண்ண போகிறாரு. வாங்க ஷெஃப் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்ப்போம். இதுதாங்க அந்த சோஃபா கம் பெட்டு. ஸோ சோஃபாவை ஃபைனலாக பெட் ஆக்கியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக ஒரு 2 பேர் தூங்கலாம். ஸோ இதுவும் ஒரு கிங் சைஸ் மாதிரி தாங்க இருக்குது. சரி வாங்க ஷெஃப் வந்து ஃபைனலாக சிக்கனை முடிச்சிட்டாரா இல்லையான்னு போய் பார்ப்போம். ஃபைனலாக ஷெஃப்பு சிக்கனை முடிச்சு தட்டில் வச்சுட்டாருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே சர்வ் பண்ண போகிறாரு. லெட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஷெஃப்பு நம்மளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுப்பாருன்னு பார்த்தா அவரே சாப்பிட்டுட்டு குட்டுன்றாரு. இது எந்த ஊர் நியாயங்க இது? எங்கள் வீட்டு லிட்டில் பிரின்சஸ் வந்து டேஸ்டி எம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பாராட்டி தள்ளிட்டாங்க. நாங்கள் வர வழியில் ஒரு சிக்கன் ஷாப் போயிருந்தோங்க. ஒரு மிடில் ஈஸ்ட் ஷாப் தான் அது. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த சப்பாத்தி கிடச்சிச்சு. இதை சப்பாத்தி குப்பூஸ் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு நம்ம வந்து சப்பாத்தின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம அதையே வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே 2 வாங்கிக்கலாம், மேபி நம்மளுக்கு நைட்டு டின்னருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் கேட்கலாம் பின்னாடி வந்து ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம ஒரு சைட் சீயிங் போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து நைட்டே லெமன் ரைஸ் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரைஸ் இப்போயே வச்சுட்டேன். ஸோ இப்போ தெரியுதுங்களா கிச்சனோட அருமை. ஸோ எங்கே போனாலும் நம்ம இந்தியன்ஸ்க்கு கிச்சன் இல்லை அப்படின்னா கையோடஞ்ச மாதிரி ஆகிடுங்க. ஸோ இந்த லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு போனோன்னா ஸோ நம்மளுக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா நடுவில் எந்த இடத்துலையுமே ஷாப்பே இருக்காது. நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஸோ வெளியில் போய் வாங்கிட்டோம் நம்ம போக முடியாது. பட் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இங்கேயே குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக எங்களோட டின்னரை நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல சிக்கன் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இந்த நானோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதாங்க சிக்கனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, ஒரு 4 எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக இது தாங்க நாளைக்கு நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.